அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆத்மா வணக்கம் சாமி. வணக்கம்பா. உங்ககிட்ட உங்கள் ஆசீர்வாதத்தில் 6 உபதேசம் வாங்கியிருக்கேன் சாமி. ரொம்ப சந்தோஷம். நான் இதில் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆசீர்வாதம் சொன்னீங்க. சரி. ஆசீர்வாதன்றது பிரித்தோம்னாக்கா ஆசீர்வாதம். ஆனா பசு கடவுளை குறிக்குது. சரி. சீர்னா சீர்படுத்துறது. சரி. வாதம்னா காற்று. சரி. காற்றை நம்ம சீர்படுத்தினோம்னாக்கா கடவுளை அடையலான்றது உங்களுடைய இது. சரி. அது சரிங்களா சாமி? இது தப்பாகவே இருக்குதுப்பா நீ சொன்னதெல்லாம். சாப்பாடு இருக்குது இல்லை? ஆமாம். அதுக்கு பேர் என்ன? அரிசி. சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பேர் என்ன? அரிசி. அரிசி. ஆனா அம்பாள் இல்லையா? சீனா ஆனா அம்பாள், ரீனா திருமால், சீனா சிவம். இது 3 சேர்ந்தது தான் அரிசி. ஆனால் சிலர் அரிசி அரியும் சிவனும் சேர்ந்தது அரிசி அப்படின்னு சொல்லி என்ன சாப்ப எங்கே போய் சேர்க்கறது? எதையாவது ஒன்று சொல்லக்கூடாது. சொன்னால் சீராக சொல்லணும், இல்லைன்னா எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்லணும். தப்புன்னு ஒன்றும் இல்லை. ஆனா அம்பாள் அகாரம்னு அர்த்தம் இல்லையா? மானா திருமால், ரீனா அதனால் வயிறு காட்டுறது, சீனா நெருப்பு. இந்த 3 சேர்ந்த சாப்பாடை தான் சாப்பிட்டீங்கன்னா ஜீரணமாகுது. நீ கல்லை முழுங்குனீன்னா ஜீரணமாகாது. ஜீரணமாகுமா? பசி எடுக்குதுங்க 4 ஜெல்லி எடுத்து கொட்டிக்கிறேன் நாங்கள், ஜீரணமாகுமா? இந்த அரிசின்ற பொருளில் முப்பொருளும் கலந்து இருக்கிறதால தான் மனுஷன் சாப்பிட்டு உயிரோடு வாழ்ந்துன்னுக்குறான். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், சாப்பாடு தான் கடவுள், மீதி அப்புறம் தான் அப்படின்ட்டு. சாப்பாடுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னே ஒன்று இருக்காது. 400 வருஷம் ஆமை வாழுது கடலில். கடவுள் தெரியுமா அதுக்கு? தெரியாது. ஆனால் 400 வருஷம் வாழுத. காட்டில் மிருகங்கள் ஒன்னோட ஒன்று அடித்து சாப்பிட்டுன்னு வாழுது. கடவுள் தெரியுமா அதுக்கு? தெரியாது. அப்போ 400 வருஷம் வாழற ஆமை எதை கொண்டு வாழுது? காட்டில் வாழுற உயிரினங்கள் எதை கொண்டு வாழுது? ஆனால் ஊழ்ந்து 24 மணி நேரமும் கடவுளுன்ற மனிதன் 60 வயசுலையும் 50 வயசுலையும் செத்து போகிறேன்னு. இது கடவுள் காப்பாற்றலையா? இல்லை எது காப்பாற்றலை? சொல்லு சாமி. இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒருத்தர் 2 பேரை பிடிச்சி ஒரு ரூமில் போட்டு மூடிட்டு 15 நாள் போட்டு துறப்பேன். ஒருத்தர் கடவுள் இல்லை, எனக்கு சாப்பாடு தாண்டா முக்கியம், கொடுக்கணும், சாப்பாடு கொடு. கடவுள் தான் முக்கியன்றவனு சாப்பாடு கொடுக்காத மூடு. 5 நாள் போட்டு தொண்டினா சாப்பிட்டோம் நல்லா கந்து வெளியே வருவான். கடவுள் இருக்கிறாருன்னு செத்து போயிருப்பான். கடவுளாகவே உணவாக தான் இருக்குது சாமி. இந்துக்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது, பெரிய பேரறிவாளிகள். அதனால ஆதியிலேயே கடவுள் சாப்பாடு தாண்டான்னு சொல்லி வச்சான். ஆதி மனிதனா இருக்கும்போதே மிருகங்கள் அடிச்சு போட்டாலும் திண்ணன் கதை தெரியுமா உனக்கு? திண்ணன் யாருன்னு தெரியுமா? காலஸ்திக்கு போய்க்கிறியா? கண்ணப்பர் பேர் தான் திண்ணன். அவரு என்ன பண்ணுவார்? வேடுவார். அவருக்கு எது அடிக்கிறாரோ அதை எடுத்து சிவபெருமான் லிங்கத்தாண்டை வச்சு கும்பிடுவார். இந்த மனிதனும் என்ன பண்ணுறான்? ஆடி மாதம் வந்துச்சுன்னா கோழியாக இருக்கிறான், ஆடாக இருக்கிறான், முட்டை இருக்கிறான், எல்லாத்தையும் போட்டு படையல் போட்டு கற்பூரம் கொளுத்திட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான் இல்லை? இந்த மாதம் வந்துச்சுன்னா இந்த மாதம் எல்லாம் வீடு வாசல்லாம் சுத்தமாக இருக்கிறாங்க, கவிச்சு சாப்பிட மாட்டேங்கன்னு வடை பாயசம் செய்து போட்டு கும்பிட்றான். இது தாண்டா உன்னை காப்பாற்றுது. இதை கும்பிட்றான்னா இவன் கும்பிட மாட்டான். அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளிகள் இந்துக்கள் பார். டேய், கடவுளுக்கு படையல் போட்டு கும்பிட்டுட்டு சாப்பிட்றான்னா, ஏன்னா அதுதாண்டா உன்னை காப்பாற்றிக்குது, அதாண்டா கடவுளாக இருக்குதுன்னு அப்போவே ஆதியிலேயே சொல்லி வச்சவன். எந்த மதத்திலையும் இது மாதிரிலாம் சொல்லலை. அவ்வளோ புனிதமான மதம் இந்து மதம். அப்படிப்பட்ட அற்புதமான மதத்தை விளக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கெட்டு போச்சது. அதனால ஆகாரம் தான் சாமி கடவுள். அரிசினாவ ஆனா அம்பாள், ஆனா ஆகாரம், ஹரினா விஷ்ணு, சீனா சிவம். இந்த முப்பொருள் தான் உலகத்தை இயக்குது. நீர், நெருப்பு, காற்று.
நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான். இது 3 உலகத்தை இயக்குது, இந்த 3 உங்களை இயக்குது. இது சொல்லுங்கள். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உட்காருமா. ஆத்ம வணக்கம் ஐயா. ஆத்மா. ஐயா, நான் சொல்ல போகிறது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததரா கண்ணா வருவதை எதிர்கொள்வதான் ஐயா. இந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்போ இந்த ஒரு மாசமா இது எதுக்காக பாடிருக்கிறாங்கன்றது இப்போ புரியுது. எதுனால அப்புறம் இங்கே சிரிக்க கூட வேணாம்னு சொல்கிறாங்க ஐயா. எனக்கு இங்கே இது என் உயிரே இங்கே தான், என் வீடு அங்கே இருக்குது. அடுத்த நாள் போகி லீவ் விட்டுருக்காங்க ஸ்கூலில். ஒரு நாள் தான் விட்டுருக்குறாங்க. என் வீட்டை க்ளீன் பண்ணாமல் நான் இங்கே வந்துட்டேன். முன்னாடி நாள் பௌர்ணமி, அன்றைக்கி என்னால் வர முடியல. மறுநாள் வந்துட்டேன், தனியாக வந்துட்டேன். யாருமே இங்கே இல்லை, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. சரி, நான் பொங்கல் வருது, நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ஒட்டனை பூச்சி எடுத்து உள்ளெல்லாம் கோவிலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு எண்ணம் வருது. நம்ம இந்த மூச்சு காற்று இப்படி வெளியே போனோடனே தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க. அந்த வீட்டை பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணுறோம். இது நம்ம நிரந்தரமாக அந்த மூச்சு இங்கே வாழ போகுது. நம்ம மூக்கிலேருந்து போகிற மூச்சு இங்கே ஐயா காலடியில் உறங்க போகுது. இந்த இடத்த நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுன்றது பஸ்ஸில் போகும்போது ஞாபகம் வருது ஐயா. எனக்கு அதுவாக தோணுது. அப்போது சுத்தம் தான் ஐயா சொல்லியிருக்கிறாரு, நறுமணமும் சுத்தமும் தான் கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது நம்ம ஒவ்வொருத்தரும் இங்கே வரும்போது இந்த ஆசிரமத்தை அப்படியே சுற்றி பார்த்தாவே நமக்கே தெரியும். அப்படியே நம்ம க்ளீன் பண்ணிக்க வேண்டியது. நம்ம வாழ போகிற இடம் தானே இது. நம்ம வீடெல்லாம் அது நிரந்தரமே இல்லை ஐயா. எனக்கு புரிஞ்சிச்சு, நிஜமாலுமே புரிஞ்சிச்சு. வீட்டுக்கு போன உடனே வீட்டை சுற்றி பார்த்தா இது நம்மளோட வீடு கிடையாது, நம்மளோட வீடு கோழிவாக்கம் ஆசிரமம் தான் அப்படின்றது புரிஞ்சிச்சு ஐயா. இது சத்தியம் இது. ஆனால் ஒரு பௌர்ணமிக்கு என்னால் இங்கே வர முடியாமல் போச்சுன்னா இந்த தலைலாம் அப்படியே பிச்சுது. கண்டிப்பாக இங்கே வந்தே தான் ஆகணும். லீவ் கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, என் வேலை போனாலும் போகுது. நான் வேற எதுனா கூட செஞ்சு நான் வாழ்ந்துக்கிறேன். ஆனால் ஆசிரமம் வராமல் மட்டும் இருக்கவே முடியாது ஐயா. அது எப்படின்னே எனக்கு தெரியாது. அங்கே ஒரு வாரமாக போராடுறேன், லீவே தரவே இல்லை. என்கிட்ட சப்ஸ்கிரிப்ஷன் போடுறதுக்கு சைன் வாங்க வராங்க. சாட்டர்டே அன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் இருக்குது, நீங்கள் போகணும். இல்லை, நான் போடவே மாட்டேன், நான் ஆசிரமம் போயே ஆகணும், என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நாள் அது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் வந்துட்டேன் ஐயா நான். அப்போது அந்த மாதிரி ஒரு இடம் இது. இது அனுபவத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். நான் 2வது பாடம் வாங்கும்போது தான் அந்த உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே ஒரு விளக்கு எரியுதுன்னு சொல்கிறாங்கல்ல ஐயா. உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே ஒரு விளக்கு எரியுது இல்லையா, அது ஒரு செகண்ட் ஐயா. அது வந்தது ஐயா. அப்போது நான்ன்றது யாருமே இல்லை, ஜீரோ. அது சுத்தமாக பையன் சொல்லிட்டு பண்ணாரு பாருங்க, ஜீரோன்னு. அந்த ஜீரோவே தான் ஒவ்வொருத்தரும் ஜீரோ. உள்ளே இருந்து பேசுறது வேற, உள்ளே எரியுறது வேற. இதை காமிச்சு கொடுத்தது ஐயா. அவருக்கு யார் எங்கே போனாலும் சரி, எந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு கெட்டவனை பக்கத்தில் உட்கார வச்சுருப்பாரு, எப்படின்னாச்சும் திருத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது ஐயா சில பேரை ஸ்ட்ரெயிட் பண்ணி விட்டுட்டாரு, மறுபடியும் அவங்க வளைஞ்சிட்டாங்க. அவங்க எப்போ நிமிடுவாங்கன்னு தெரியாது, அது நமக்கு வேண்டாம், அது விட்டுடலாம். ஒரு ஆதங்கம், அதுதான், வேற எதுவும் இல்லை. அப்புறம் ஐயா சொல்லும்போது நான் சாதாரண மனுஷனா, எனக்கு என் அனுபவத்தை தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ ஒரு கொஞ்சம் 10 வருஷம் 15 வருஷம் ஐயா கூட இருந்தவங்கெல்லாம் பிரம்மஸ்ரீ இந்த மாதிரி எல்லாம் போடும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. இவர் கருவிலே இவர் யாருன்னே தெரியவே இல்லை. அந்த வாழ்க்கை வரலாறு படிக்கும்போது நான் கொஞ்சம் தான் ஐயா படித்தேன். ஒரு கட்டி மாதிரி தான் இருக்குதுன்னு ஏதோ சொல்லிட்டாங்க. குழந்தைய பிறக்கும் போது தான் ஐயா உருவம் தெரிஞ்சிருக்கு. 5 வயசுலேயே அம்மா அப்பா பிரிஞ்சுட்டாரு. அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், நம்மளும் சாப்பிடணுன்றதுக்காக அத்தை வீட்டில் கஷ்டப்படுறாரு. மாடு மேய்க்கிறாரு, சாணி எள்ளி கொட்டுறாரு, செம அடிக்கிறாரு, வண்டி ஓட்டுறாரு. இதெல்லாம் பண்ணிட்டு 12 வயசில் அவங்க
பெரியம்மா மூலயமா வந்து ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு. அதன் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதுலேயும் கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அவருக்கு பிடிக்காத பொண்ணுன்னு வேற சொல்லிக்கிறாரு. சரி ஏதோ கட்டி வச்சுட்டாங்க வாழலான்னு சொல்லிட்டு, அதில் நீங்கள்லாம் வேற வந்துருந்தீங்க. உங்களையும் பார்த்துன்னு குடும்பத்தையும் பார்த்துன்னு அந்த வேலையும் பார்த்துன்னு எப்படி ஐயா அவர் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு? இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த யோசனை வரும். இவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இந்த உடல் உயிர் எல்லாத்தையும் ஒன்றாக்கி இதுக்குள்ள போட்டு இதை கண்டுபிடிச்சி அவர் சொல்றாரு, நான் எப்போ போவேன் எப்போ வெளியே வருவேன்னு தெரியாது, அந்த சட்டை எடுத்து புரிஞ்சா தண்ணி அப்படி ஊத்துன்னு சொல்றாரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இழப்பு அதில் இருந்திருக்கும். ஃபேமிலியில் அப்பா பார்க்க முடியாது, காசு இருக்கா சாப்பாடு இருக்கா எதுவுமே தெரியாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மக்களுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு. இவங்க ஈஸியாக வந்து சிவன் கொடுத்துட்டாருன்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு ஒரு ஆதங்கம், கோபம் வருது. கோபம் கிடையாது, ஒரு ஆதங்கம். இவ்வளோ உழைப்பு இதில் இருக்குது. நான் சின்ன பிள்ளை தான், நான் ஐயா பார்த்தது கூட கிடையாது. அவர் வந்து அந்த ஸ்பீச்சு அப்படி இருக்கு. அந்த ஸ்பீச்சு அது ஒரு முறையும் கேட்கும்போது ஒரு அனுபவம் வருது. இவ்வளோவும் கஷ்டம் அது நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. ஐயா பட்ட கஷ்டம் கண்ணு முன்னாடி வந்து நிற்குது. அந்த வீட்டில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? இன்னும் இருக்கிற பொம்பளை பிள்ளை அவங்களுக்கெல்லாம் தேவைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் யார் பார்த்துருப்பாங்க? அப்பெல்லாம் வறுமை, ரொம்ப வறுமை சாப்பாட்டுக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? இதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது ஐயா. அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் உங்களை பற்றி சொல்கிறேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் சொத்து சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு ஐயா. அது சுத்த வேஸ்ட்டு. அது சொத்தே கிடையாது. இந்த மூக்குலேருந்து காத்துக்குடி போனவனே தூக்கி வெளியில போட்டுடுறாங்க. அந்த சொத்து என்ன ஐயா வந்து பண்ணோம்? அந்த சொத்து நம்ம கூட வருமா? ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய பாகியசாலி தெரியுங்களா? ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சொத்து, அந்த வீணா போன சொத்தெல்லாம் விற்று மக்களுக்கு போட்டு அந்த சொத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா அப்பா அம்மா சம்பாதிச்சது தான் பிள்ளைங்களுக்கு வரும். அப்போ இவர் இவ்வளோ ஞானத்தை சொத்தா சம்பாதிச்சு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காருல்ல. கிரேட் ஐயா. நீங்க சிவன் சொத்து மாதிரி. ஆமா, அவர் சிவன்னா நீங்க முருகன் தானே. அப்போ ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாமே இப்போ சக்தி எப்படி உருவாச்சுன்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் சக்தி தானே. நாங்கள்லாம் 11 மணிக்கு படுத்துன்னு தூங்குறோம். அவங்க மட்டும் ஏன் கிச்சனில் வேலை செய்யணும்? ஏன் செய்யணும்? காலையில் டிஃபன் செய்யணும். அந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இருக்கு. அப்படியே நடக்கிறாங்க. அதுக்கு அந்த முகத்தில் வருத்தம் தெரியவே இல்லை. ஆனால் ஒரு சோகம் மட்டும் இருக்குது. ஏதோ ஒரு எனக்கும் அது இருந்தது. காலையில் நழந்துட்டேன். அப்புறமா மக்கள் எல்லாம் பார்த்த உடனே தான் ஓ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெம்பு வந்தது. அப்போது இவ்வளோ உழைப்பு இதில் இருக்குது. இவ்வளோ உழைப்பு சாதாரணம் கிடையாது. ஃபேமிலி விட்டுட்டு பிளாக்ல தானே இருக்குது வீடு, திறந்துருக்காதுல்ல. எல்லாரும் இங்கே தானே. என் வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க. எல்லார் வீட்லையும் ஒருத்தர் இருப்பாங்க. யாருன்னா ஒருத்தர் தான் இங்கே வந்துருப்போம். இது ஃபேமிலியோடு இங்கே வந்துருக்கு. அப்போது இது எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான இடம் ஐயா. இதை வந்து சாதாரணமாக யாரும் நினைக்காதீங்க இந்த இடத்த. அப்புறம் புக்கு நான் வாங்குறேன். நான் வரும்போதெல்லாம் புக்கு வாங்குவேன். கடை வைக்க போகிறீங்களா நல்லா என்னை கேட்கவே கூடாது. ஏன்னு கேட்டால் எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னை கேட்குறாங்க. அது எனக்கு வந்து ரொம்ப என் உயிர் போகிற அளவுக்கே பிரச்சனை வருது எனக்கு. ஏன்னா நான் தனியாக இருக்கிறேன் ஐயா. இந்த காலில் மெட்டி போடணும், கழுத்தில் தாலி போட்டால் தான் பாதுகாப்புன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் ஒரு பொண்ணு தனியாக வாழக்கூடாதா? ஐயாவோட துணையோட கண்டிப்பாக வாழலாம் ஐயா. கண்டிப்பாக வாழலாம். பாடம் பண்ணால் ஒரு பொண்ணு தனியாக வாழலாம். இந்த பாடம் அதை எடுத்துன்னு போய் சேர்க்கும். அந்த பொண்ணை அந்த உச்சத்தில் எடுத்துன்னு போய் சேர்க்கும். ஏன்னா லேடிஸ் வந்து யாரும் பாடம் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்கவே கூடாது. ஐயாவோட காலை பிடிச்சிட்டிங்கன்னா, ஐயா வந்து ஒரு ரங்கராட்டனத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அவர் கால் கீழே தொங்குது. அந்த காலை இருக்கு கட்டி பிடிச்சிக்கோ. அவர் எப்படி சுற்றுறாரோ நம்மளும் அதே மாதிரியே சுற்றி கீழே வந்து இறங்குவாங்க. ஆமாம் ஐயா. அப்போ என்னை கேட்கும்போது என்னை கேட்பாங்க நிறைய பேர், எப்படிம்மா உனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது, நீ எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேன்னா, அது நான் ஆசிரமம் போகிறேன், அந்த ஆசிரமத்து மூலயமா நான் பாடம் பண்ணுறேன், அது எனக்கு இந்த கவலையெல்லாம் மறக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போது அந்த கொஷின் என்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் ஒரு புக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அப்போ நான் வரும்போதெல்லாம் ஒரு புக்கு கண்டிப்பாக வாங்குவேன். ஏன்னா அந்த புக்கு வாங்கும்போது ஆசிரமத்துக்கும் ஒரு நன்மை நடக்கும், அந்த எனக்கும் ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும், அந்த படித்தவங்களுக்கும்
ஒரு நல்ல விஷயத்த நல்ல புக்கை படித்தாங்கன்னு ஒரு இது இருக்கும். அதனால அதை பற்றி எல்லாம் இங்கே பேசக்கூடாது. அப்புறம் வந்து இங்கே வரவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லாரும் ஒன்று தான், ஒரே ஒரு ஆத்மா தான். ஐயா இங்கே நீங்கள் வெளியில் பஸ்ஸில் இல்லை இந்த கேட்டை தாண்டி உங்களோட ஆத்மா தனித்தனியாக பிரியும். நம்ம ஆசிரமத்துக்குள்ளே கொசு காக்கா எது நுழைஞ்சாலும் அதில் வந்து ஐயாவோட சுவாசம் கலந்து இருக்கும். அங்கே வந்து பொறாமை பொய் இதெல்லாம் இருக்கவே கூடாது, கோவம் எல்லாம் இருக்கவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் பார்த்துருந்தா நம்ம இங்கே பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்து இருக்கவே முடியாது. அவர் வந்து எல்லாமும் சமம் அப்படின்றதால மேலே இருந்து பார்த்ததால இப்போ கொஞ்சம் இப்போ மாடி மேலே இருந்து பார்த்தா கூட எல்லாம் சமமாக தெரியும். மரம் எவ்வளோ ஹைட்டு, இந்த பயிர் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் மேலேருந்து பார்க்கும்போது சமமாக தான் இருக்கும். அப்போது ஐயா மேலேருந்து பார்க்குறாரு, அவரோட சுவாசத்தை நமக்கு வந்து கலந்து விட்டுருக்காரு. அப்போ நமக்கு எல்லாருமே சமந்தான், எல்லாருமே ஒன்று தான். அதுதான் ஐயா சொல்லிட்டேன். இந்த பாட்டு சொன்னேன்ல ஐயா, உள்ளத்தில் நல்ல உள்ளம், அது என்ன ஐயா மீனிங் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்கள் தான்மா அது ஐயா உள்வாங்கியிருக்கீங்களா, அதுதான் நல்ல உள்ளம். நன்றி கடனே அதுதான். நமக்கு அப்பா அம்மா சேர்த்து வச்ச சொத்தையே எங்கள் அப்பா கொடுத்தாரு எங்கள் அம்மா கொடுத்தாரு எவ்வளோ பெருமையாக சொல்கிறோம். ஆனால் எதையுமே நம்ம கொண்டு போக போகிறதே கிடையாது. கொண்டு போக முடியாத ஒரு சொத்தை கொடுத்தாலே தலைமையில் வச்சு கொண்டாடுறோமே. யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு சொத்தை நம்ம கொடுக்குறாரு, தப்பிச்சு போயிடாரு கொடுத்தாருன்னா அப்போ நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கணும், எவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். அதை நினச்சி பார்த்தா அந்த உள்ளம் நல்ல உள்ளம். நினச்சி பார்க்காத உள்ளம் அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டியது. நம்ம நல்லதே பேசுவோம், நல்லதே செஞ்சுப்போம். நடக்கிறது எல்லாம் சுகமாக இருக்குது. எல்லாமே ஐயாவோட லீலைகள். யார் இங்கே இருக்கணும், யார் இங்கே வந்து போகணுன்றது நம்ம யாரும் முடிவு பண்ண வேண்டிய வேலை கிடையாது, முடிவு பண்ண முடியாது. நம்ம இந்த கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை. எல்லாம் அவர் ஆட்டி வைக்கிறாரு, நம்ம ஆடி நிற்கிறோம். அவர் சுத்தம் பண்ண நினச்சா யாரெல்லாம் வெளியே போனால் சுத்தமாகுமோ அதெல்லாம் சுத்தம் பண்ணி நிற்கிறாரு. அந்த வகையில் ஆசிரமம் சுத்தமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அவ்வளோதான். சரிங்களா? நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம் ஐயா, இப்போ ஐயா எனக்கு முன்னாடி பேசிட்டு போனார், அவர் சொன்னது அத்தனையும் உண்மை. இப்போ அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு ஒரு பாட்டு இருக்குல்ல ஐயா, ஐயாவோட கருவூலம் வந்து இங்கே இருக்குது. முருகன் எங்கே இருக்காரு ஐயா? முருகன் கோவில் நோட்டு கட்டியிருக்கிறோம்ல ஐயா, கட்டியிருக்காரு. அது எங்கே இருக்கு? ஐயாவுக்கு மேலே இருக்கு. அப்போ அவர் சொன்னது உண்மைதான். அப்பன் பாடம் சொன்ன சுப்பையா, அவ்வளோதான். அவர் ஐயாவோட ஜீவ சமாதின்னு வேறு சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. அவர் குழந்தையா அவர் இங்கே இருக்காரு, ஆனால் அவர் அப்பா தான். அவரோட புள்ள முருகன் மேலே இருக்கு, அவ்வளோதான். அப்பனுக்கு பாடம் சொன்னேன் சுப்பையா. இதுதான் ஐயா என்னோட இது, வேற எதுவும் இல்லை. எல்லாரும் வந்து சந்தோஷமாக சிரிங்க, இங்கே வந்தால் மன கவலை விட்டு சிரிங்க, எதுவுமே நினைக்காதீங்க. நான்லாம் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃபோனே பண்ணவே இல்லை. நான் கிளம்புமா, நான் அந்த மாதிரி நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு நேராக சாயந்தரம் 4 மணிக்கு பஸ் பிடிச்சி நான் ஆசிரமம் போயிடுவேன், என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வரும்போது ஒரு ஃபோன் பண்ணாங்க, அவ்வளோதான். இன்னும் வரைக்கும் அது வந்து ஆஃபில் தான் இருக்குது. நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா என்னை வந்து வழி நடத்துவார் ஐயா. நினச்சாலே போதும், பஸ்ஸில் சீட் கிடைக்கும், டக்குன்னு பஸ் வரும், உடனே நடக்கவே விட மாட்டார். அந்த சூழ்நிலை அந்த மாதிரி. திருவண்ணாமலை மலை எப்படி சுற்றுவாங்க ஐயா, இப்போது பங்குனி உத்திரம் வேறு, பௌர்ணமி வேறு, லீவ் நாள் வேறு. அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் பஸ்ஸில் சாப்பிட்டுன்னு போகலான்னு வாங்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் ஐயா. நீங்கள் எப்படின்னா எடுத்துங்க ஐயா. ஐயாவோட இது இங்கே இருக்குன்னா நின்றுட்டுருக்காங்க பாருங்க லைனு, அது வரைக்கும் எந்த வண்டியுமே இல்லை ஐயா. நான் சிரிச்சுக்கிட்டே வரேன், வந்து நான் பார்த்து சிரிக்கிறேன். ஐயா நீங்கள் என் கூடவே வழி நடத்துறீங்களா, வந்து இந்த மாதிரி நிற்கிறீங்களா? அதுக்கப்புறம் போகுது, இந்த பக்கம் இருந்து பஸ் வருது, வேலூர் பஸ் ஸ்டாண்டு இப்படி வருது, இப்படி போகுது, சிரிப்பு தாங்கலை. நான் மட்டும் வந்து ஒரு பைத்தியனே என்னை நினச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு சிரிச்சுன்னு இருக்கிறேன். ஏன்னா கூடவே இருந்து வழி நடத்துறாருல்ல, அது எப்பவுமே சிந்திக்கிறதே கிடையாது. அந்த நம்ம கூடவே இருக்கிறாருன்ற ஒரு உணர்வு இருந்தால் போதும் ஐயா, அது கண்டிப்பாக வரும். எப்படி இது ஆனந்தம்தான் ஐயா பேர்லேயே இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை நம்மளாம் அடையணும், ரொம்ப மென்மேலும் வளரணும், ஃபேமிலியோடு வரணும் எல்லாரும். அந்த குழந்தைங்க இப்போ வந்து ஒரு தம்பி இங்கே பேசினாப்புல இல்லையா, அந்த மாதிரி இன்னும் குழந்தைங்களையும் வர வைங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இது வேணும்.
ஏன்னா மீடியாலாம் வேற அளவு போயின்னு இருக்கு ஐயா. பசங்க அந்த மொபைல் தொட்டுட்டாங்கன்னா ஐயாவோட ஸ்பீச் எல்லாம் பார்க்க முடியாது அவங்களால. இப்போ நம்ம சீடர்கள் வந்து அவங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பேசுவீங்க. பேசும்போது அவங்க வந்து 4 குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க, டே நான் பேசியிருக்கிறேன்டா, என்னோட ஸ்பீச் வீடியோவில் வரும், நீ பாருங்கன்னே. அதன் மூலியமா மற்ற குழந்தைங்க வருவாங்க, திருந்துவாங்க. அவங்க வீட்டில் சொல்லுவாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த குழந்தைங்களை கூட்டினாங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. ஆத்ம வணக்கம். நன்றி ஐயா. ஆத்மா வணக்கம்.